சிந்தனையின் சிறகு கேட்கலாமா? அம்மா நான் காலேஜ் போயிட்டு பாய்மா. டே அண்ணா வட்டா. ஏய் கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டியா? உனக்கு அண்ணன் தானே, அண்ணன் கூட்டி எதுக்கு டே சொல்றேன்? நீ வீட்டுல வெட்டியா தானே இருக்கியா? அப்ப நான் டே தான் சொல்லுவேன். போட வேலையை பார்த்துட்டு அம்மா நான் காலேஜ் போயிடுறேம்மா. டேய் மச்சான் யாரு இந்த பொண்ணு? இந்த ஏரியா புதுசா இருக்கு, கூப்பிடு மச்சான் விசாரிப்போம். ஏ பொண்ணு எங்க வா. ஏன் வரணும்? நான் உன்னை இந்த ஏரியால பார்த்ததே இல்லையே, புதுசா இருக்கே. டேய் என்கிட்ட எல்லாம் வம்பு வச்சுக்காதீங்க. எங்க அண்ணன் கிட்ட சொன்னேன் உங்க இடையில உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான், பாத்துக்கோங்க. அப்படியா? உங்க அண்ணன் வர சொல்லு, உங்க அண்ணன் கிட்ட பேசிக்கோ. போ போ. அண்ணாதே வா. ஏன் அங்க 3 பசங்க கிண்டல் பண்றாங்க, வந்து என்னன்னு கேளு. எங்க அண்ணன் கிட்ட சொல்றேன்னு சொன்னா இப்போ உங்க அண்ணன் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க, நீ வந்து கேள. ஐயா நீ எல்லாம் ஒரு மூஞ்சி, உன்ன வரைக்கும் கிண்டல் பண்றாங்களா? போ போ. எனக்கு காலைல டேய் சொன்னல, உனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும், என்னால வர முடியாது, கிளம்பு. சீ போடா, நீலாம் ஒரு அண்ணனா? அவனை நம்பி நான் வந்த பாரு. டேய் எவன்டா அவன் என் தங்கச்சி ஹெல்ப் பண்ணது? இந்த ஏரியா பக்கம் வந்தீங்க அவ்வளவுதான் உங்களுக்கு. இதுதான் அண்ணன். அண்ணனுக்கு தங்கச்சி எப்பவுமே ஒரு குழந்தை மாதிரி தான். அண்ணன் எப்பவுமே தங்கச்சி பாதுகாப்பாங்க. இருக்கிறதுலயே அண்ணனுடைய பாசம் தான் ரொம்ப மேலான பாசம். அம்மாக்கு அப்புறம் நம்மளை பத்திரமா பாத்துக்கிறது அண்ணன் மட்டும்தான். அண்ணன் இருக்கிற எல்லாருமே இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இப்படிக்கு உங்கள் திவ்யா.